வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமநிலையான ஒரு உறவுகள், தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய புதிய வாய்ப்புகள் நிறைஞ்ச வாரமாக இது இருக்க போகுது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அவசரத்தை விட கொஞ்சம் நிதானத்தை பின்பற்றினீங்கன்னா எதிர்பாராத பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமைக்கேற்ற பேச்சு, அந்த பேச்சு திறன் இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த வேலைகள் எல்லாம் நிறைய நிறைவடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸு, புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரொம்ப சீராக இருக்கும். பழைய பாக்கியெல்லாம் கலெக்ஷன் ஆகிறதுக்கு கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும். அதே நேரங்களில் குடும்ப தேவைக்காக மற்றும் வீட்டு செலவுகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதை எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். எப்படி நிலம், வீடு அல்லது வாகனம் தொடர்பான முடிவு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கணவன் மனைவி கிட்டே ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுக்கள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக உடல் நலம் நல்லா தான் இருக்கும். இடுப்பில் சின்னதாக வலி, சிறுநீரகம் பகுதியில் கொஞ்சம் அசௌகரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது, போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, அது ரெண்டுமே உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நல்லா தூங்குங்க, தூங்குகிற டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அது பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் படிப்பில் ஒரு நல்ல கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். போட்டித் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம், இன்டர்வியூஸ் எல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துலையுமே ஒரு நல்ல அவர்களோட ஆலோசனைக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவர்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இவங்களுக்கு இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லக்கி நம்பர் இந்த வாரம் நம்பர் 6. இது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் லைட் ரெட் கலருமே உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு போகும்போது இந்த கலர்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை திறமையாக பயன்படுத்திக்கோங்க. அவசரப்படாதீங்க. எந்த அளவுக்கு பிளான் பண்ணி நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.